உலக பொருளாதாரத்தின் உயிர் நாடியாக விளங்கும் ஹார்மூஸ் ஜலசந்தியை ஈரான் முற்றிலுமாக முடக்கியுள்ள சம்பவம் சர்வதேச அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் ஈரானை கண்டித்து ஐக்கிய அரபு அமீரகம் தலைமையில் பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, ஜப்பான், கனடா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட பலம் வாய்ந்த நாடுகள் ஓரணியில் திரண்டு மிக கடுமையான கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளன. இது சாதாரண கண்டன அறிக்கை அல்ல, கிட்டத்தட்ட ஒரு போர் முழக்கம் என்றே சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் பார்க்கின்றனர். ஈரானின் இந்த நடவடிக்கைகளுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய மோதல் இருக்கிறது. கடந்த பிப்ரவரி மாதம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாகத்தான் ஈரான் தற்போது வளைகுடா நாடுகளில் உள்ள எண்ணெய் கப்பல்களை குறிவைத்து தாக்குவதோடு மிக முக்கியமான கடல் வர்த்தக பாதையை அடைத்துவிட்டது. புள்ளி விவரங்களின்படி பார்த்தால் கடந்த மார்ச் 1 முதல் 19 வரை அந்த பாதையில் செல்ல வேண்டிய ஆயிரக்கணக்கான கப்பல்களில் வெறும் 116 கப்பல்கள் மட்டுமே பயணிக்க முடிந்துள்ளது. அதாவது அமைதி காலத்தில் நடக்கும் போக்குவரத்தில் 95% தற்போது முடங்கி போய் உள்ளது. உலகின் 20% எண்ணெய் மற்றும் எரிவாயு இந்த ஒரே ஒரு வழியாகத்தான் செல்ல வேண்டும். இதை ஈரான் தடுத்து நிறுத்தியுள்ளதால் உலகம் முழுவதும் கச்சா எண்ணெய் விலை தாறுமாறாக உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஐநா சபையின் தீர்மான எண் 2817 சுட்டிக்காட்டி பேசியுள்ள அந்த 20 நாடுகளின் கூட்டமைப்பு கடல்வழி போக்குவரத்து என்பது சர்வதேச சட்டம் என்றும் அதில் கை வைப்பது உலக அமைதிக்கே அச்சுறுத்தல் என்றும் எச்சரித்துள்ளன. மேலும் அப்பாவி மக்கள் பயன்படுத்தும் எரிபொருள் மற்றும் வர்த்தக கப்பல் மீதான தாக்குதலை ஈரான் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளன. நிலைமை கைமீறி போவதை தடுக்க சர்வதேச எரிசக்தி முகமை தனது இருப்பில் உள்ள பெட்ரோலிய பொருட்களை விடுவிக்க ஒப்புதல் அளித்துள்ளது. அதேவேளையில் ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய ராணுவ ரீதியாகவும் உதவ தயார் என்று இந்த 20 நாடுகளும் அறிவித்துள்ளன. ஈரானின் இந்த தடையை உடைக்க அமெரிக்க படைகள் களமிறங்கினால் அது நிச்சயம் மற்றொரு மிகப்பெரிய போருக்கு வழிவகுக்கும் என்ற அச்சம் தற்போது உலகம் முழுவதும் பரவி வருகிறது.